Hello my dear students, welcome back to WTS Academy Prem Kiran channel. So நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது AC கரண்ட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஃபைனல் டாபிக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். ஜஸ்ட் இந்த RLCயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன என்ன சொல்கிறது ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். லைக் Q ஃபேக்டர், பவர் ஃபேக்டர், வாட்லெஸ் கரண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ், பேண்ட்வித். ஸோ அது எல்லாமே இருக்காதுங்க, நான் இப்போ எழுத மறந்துட்டேன், இருங்க. ஷார்ப்னஸ், பேண்ட்வித், ஸோ அது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லைனாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா Q ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Q ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் குவாலிட்டி ஃபேக்டர்ப்பா. ஒரு RLC வந்து பார்த்துட்டோம்னா நல்லா வேலை செய்கிற என்னங்கிறது அதோட குவாலிட்டியை வச்சு நம்ம சொல்லலாமா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கானுங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டோம்னா RLC ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். RL and C சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். AC voltage நான் கொடுக்குறேன். V is equal to Vm sin of omega t. கரெக்டா? ஸோ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஒன்னொன்றுக்கு ஒரு மாதிரி மாறும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னது, ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா Im sin omega t. ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டருக்கு. அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டக்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா I is equal to Im sin omega t plus 5/2. ஓகேவா? அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டர் வழியாக போகக்கூடியது I is equal to Im sin omega t minus 5/2. கரெக்டா? பட் ஆனால் நான் கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V is equal to Vm sin omega t. கரண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இன்ஃபேஸாக, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் எழுதிடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபேஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸ். அதில் இண்டக்டர் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் வில் பி லீடிங், கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் வில் பி லாகிங். ஓகேவா? ஃபைன். ஸோ உங்களுக்கு இது நல்லா தெரியும். ரெசனன்ஸ் அப்போ, ரெசனன்ஸ் எப்போ ரெசனன்ஸ் நடக்கும்? XL-ம் XC-யும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் நடக்கும். ஓகே, ரெசனன்ஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பில்டிங் வந்து பார்த்துட்டோம்னா இடிய போகுது, நிலநடுக்கத்தினால இடிய போகுது அப்படின்னா அதோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா பில்டிங்கோட ஃப்ரீக்வன்சியும் அந்த எர்த்வேக்கோட ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா பில்டிங் வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்ல உங்களுக்கு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரிங்க XL-ம் XC-யும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஃபைன். இப்போ இங்க என்ன கொடுக்குறானுங்கன்னா, அப்போ இதுல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது இண்டக்டர்லையும் ஆர் கெப்பாசிட்டர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா வோல்டேஜ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரெசனன்ஸ் அப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா எனக்கு இண்டக்டர்லையும் கெப்பாசிட்டர்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜும் வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவாலிட்டி ஃபேக்டரை வந்து பார்த்துட்டோம்னா இங்கே எழுதலாம். ஓகே, குவாலிட்டி ஃபேக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா Q ஃபேக்டர் இஸ் நத்திங் பட், ஓகேவா, இங்கே எப்படி எழுதலாம், வோல்டேஜ் அக்ராஸ் LRC, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று, என்ன ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டுமே, ஸோ அதனால் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம், ஹோல் டிவைடட் பை அப்ளைடு வோல்டேஜ். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ளைடு வோல்டேஜ் நான் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிறப்பா, கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே அப்ளைடு வோல்டேஜ் என்னதுப்பா, XC அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோமா? ஓகேவா? டிவைடட் பை, சாரி, இது கெப்பாசிட்டருக்கு வரக்கூடிய இது XCன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா இன்டூ, வெறும் வோல்டேஜ் கிடையாது, இது கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ்னு என்னென்னு எழுதுவீங்க, I இன்டூ ஆர்னு எழுதுவீங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல இதை பிரிக்கலாம். இருங்க, இதை வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காமிக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. நல்லா கவனிங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா லைக் நார்மலா V is equal to IR அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எழுதணும்ல, என்னது, ஸோ V is equal to, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா IM into R for resistor, அதே V is equal to IM into XL for inductor, அதே கெப்பாசிட்டருக்கு V is equal to VM into XC. நம்ம கெப்பாசிட்டர் தான் இப்போ எடுத்திருக்கோம். அப்போ Q factor
Q factor is nothing but voltage across inductor or capacitor divided by applied voltage. ஓகேவா? அப்ப நம்ம இதுல போடுறப்ப நம்மளுக்கு இங்க என்ன ஆகும்? வோல்டேஜ் நீங்க எப்படி எழுதுவீங்க? நான் கெபாசிட்டர் தான் எடுத்திருக்கேன். சோ கெபாசிட்டர் வர்றதுல நீங்க என்ன போட்டுக்கலாம்? IM into XC divided by applied voltage வந்து உங்களுக்கு என்னது? applied voltage வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஓவராலா இருக்கிறது IM into R. கரெக்டா? ஓவராலா கம்ப்ளீட்டா நான் கொடுத்தது இது applied voltage. So IM into R. Fine. So இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா IM எனக்கு இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா XC divided by R. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் XC வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம் 1 divided by omega C அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? இப்போ அந்த வேல்யூ நான் இந்த இடத்துல போடுறேன். அப்போ இங்க என்ன வரும்னு பார்த்துட்டோம்னா 1 divided by omega C into R னு வரும். கரெக்டா? இப்போ நீங்க இந்த இடத்துல ஒமேகா வர இடத்துல வேல்யூ நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒமேகா வர இடத்துல என்ன போட்டுக்கலாம்? omega is equal to 1 divided by root of LC. கரெக்டா? இதான natural frequency. இதான் natural frequency. resonant frequency வந்து பார்த்துட்டீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இந்த natural frequency இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாமா? அப்போ இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 divided by ஒமேகா வர இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? 1 divided by root of LC into இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா C into R. இப்போ இது எனக்கு இது மேலே போயிரும்ல, இது மேலே போச்சு அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாக அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும்? root of LC divided by C into R. கரெக்டா? இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டக்குன்னு தெரியல. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? root L into root C divided by கீழே இருக்கிற C நீங்க எப்படி எழுதிக்கலாம்? root C into root C எழுதிக்கலாம் into R. ஓகேவா? அப்போ root C கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு ஃபைனலா இருக்கக்கூடிய Q factor ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 divided by R root of L divided by C. இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா Q factor of an RLC circuit of RLC. புரிஞ்சா? 1 divided by resistance into root of L divided by C. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? resistance ஓட வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா இங்க எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா Q factor வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கம்மியா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா Q factor வந்து பார்த்துட்டோம்னா அதிகமா இருக்கும். அப்போ ஒரு நல்ல சர்க்யூட் RLC சர்க்யூட் எப்படி இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அதோட குவாலிட்டி ஃபேக்டர் வந்து பார்த்துட்டோம்னா அதிகமா இருக்கும். இப்போ நம்ம இதுல ஒரு சப்டிவிஷன் முடிச்சாச்சு, குவாலிட்டி ஃபேக்டரும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். நிறைய ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ நான் ஆல்ரெடி அதை நான் எழுதி வச்சிருக்கேன். அதை அப்படியே நான் உங்களுக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேங்க. சரியா? ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் ஃபேக்டர் பார்க்கணும்ல, ஆஃப் அண்ட் ஏசி கரண்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. நீங்கள் 10th படித்த ஃபார்முலா வச்சு அப்படியே நீங்கள் ட்ரிக்னோமெட்ரிக் ஒரு குட்டி டெரிவேஷன் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். அதை நான் அப்படியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நான் போடுறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்கள் 10th படித்த ஃபார்முலா தெரியும். பவரோட ஃபார்முலா என்ன? P is equal to VI அப்படின்னு சொல்லி போடுவீங்க. கரெக்டா? நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்துட்டோம்னா அப்ளைடு வோல்டேஜ் என்ன? V வர இடத்துல VM sin ஒமேகா T. I வர இடத்துல நீங்கள் என்ன போடுவீங்க? IM sin ஒமேகா T. ரெசிஸ்டர்னா ஒமேகா T. அதில் இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போடுவீங்களா? ஏன்னா ப்ளஸ் 5/2 இல்லாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் 5/2. சைடில் வேணால் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ப்ளஸ் 5/2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யாருக்கு ஆக்சுவலாக கெப்பாசிட்டருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டருக்கு, பிகாஸ் கரண்ட் கெப்பாசிட்டர் பிகாஸ் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா லீட்ஸ் வோல்டேஜ். இதே நான் -5/2 போட்டேன்னா இதுக்கு ஆப்போசிட் எழுதிக்காங்க. இப்போதைக்கு நான் ஒரு இதை வச்சு இங்கே நான் எழுதிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா P is equal to VM sin ஒமேகா T into IM. இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் இங்கே எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்துக்காங்க. இது மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறப்பா sin ஒமேகா T plus 5 நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாலாம் இங்கே எழுத வேண்டியது வரும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்காங்க. ஸோ எனக்கு இது பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா sin of A plus B. sin of A plus B யோட ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்னது? sin A cos B. இந்த இடத்துல எழுதிடுறேன் நான். sin A cos B plus cos A sin T. ஸோ எதெல்லாம் A வர இடத்துல இங்கே என்ன இருக்கு? ஒமேகா T. ஓகே. B வர இடத்துல இங்கே என்ன இருக்கு?
எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா 5 இருக்கு. பைங்கிறது ஃபேஸ் ஆங்கிள்ப்பா, அந்த இடத்துல அது +π/2 -π/2 எது வேணாலும் வரலாம். இப்போ நான் இப்போதைக்கு நான் ஜென்ரலைஸ்டாக எழுதிக்கிறேன். அப்போ P இஸ் ஈக்குவல் டு நீங்கள் இங்கே என்ன எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ P இஸ் ஈக்குவல் டு நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க, Vm sin ஒமேகா டி இன்டூ Im. இங்கே நீங்கள் எப்படி எழுதணும், ஃபுல்லாக எழுதுகிறப்போ Im sin ஆஃப் sin ஏவா sin ஒமேகா டி, ஓகே, ப்ளஸ் என்ன வரும் cos b வந்து 5 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வரும் cos a, அப்போ cos ஆஃப் ஒமேகா டி, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் சாரி ப்ளஸ் கிடையாது sin 5. ஓகேவா, இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த IM VM இருக்கட்டும், இதை எப்படி நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோம்ல, இது கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், இது கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு VM IM, இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும்னு பாருங்க, sin ஒமேகா டி இன்டூ sin ஒமேகா டி sin ஸ்கொயர் ஒமேகா டி இன்டூ cos ஒமேகா cos 5 அப்படியே இருக்கும். கரெக்டா, ப்ளஸ் இங்கே நான் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டோம்னா sin ஒமேகா டி இன்டூ ஆல்ரெடி இருக்கக்கூடிய cos ஒமேகா டி இன்டூ sin 5. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. இதுதான் ஐடென்டிட்டி. இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னா sin தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin 2 தீட்டா டிவைடட் பை 2. இந்த ஐடென்டிட்டி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே இது பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ P இஸ் ஈக்குவல் டு Vm Im, இந்த இடத்துல போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ இந்த இடத்துல காஸ் 5 இருக்கு. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு பதிலாக வெறும் இதுக்கு பதிலாக தான்ப்பா, வெறும் இதுக்கு பதிலாக தான் இங்கே போடணும். அப்போ இங்கே என்ன ஆகும், sin ஆஃப் 2 ஒமேகா டி டிவைடட் பை 2 இன்டூ சைன் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா 5 வேல்யூ. ஓகேவா, ஸோ P இஸ் ஈக்குவல் டு Vm Im, இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா T வர இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம் பாருங்க, இந்த இடத்துல குட்டி எழுதுற இடம் பத்தாதனால, ஸோ T வர இடத்துல என்ன போட்டுக்கலாம் 2π divided by ஒமேகா போடலாமா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, 1 மைனஸ் காஸ் ஆஃப் 2 இன்டூ 2π divided by ஒமேகா ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ காஸ் ஆஃப் 5 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா sin ஆஃப் 2 ஒமேகா டி டிவைடட் பை 2 இன்டூ சைன் 5. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா, இது வரைக்கும் ஏதாச்சும் வந்து பார்த்துட்டோம்னா டவுட் இருக்கா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா further on simplification we'll get Vm Im. நல்லா பாருங்க, இந்த இடத்துல இங்கே டோட்டலாக உங்களுக்கு போடுறப்ப என்ன ஆகும், 4π டிவைடட் பை ஒமேகா உங்களுக்கு வருமா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, 2 இன்டூ ஒமேகா டி தான் இப்படி போட்டிருக்கீங்க, அப்போ 4π டிவைடட் பை ஒமேகா. ஸோ 4π வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் இது கம்ப்ளீட்டாக 0. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன மிச்சம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 1/2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இதுக்கு யோசிச்சு பாருங்க, இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும்னா cos 5 இருக்கும். கரெக்டா, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே சைன் ஆஃப் nπ வந்து பார்த்துட்டிங்கன்னா 0, இதுவும் ஃபுல்லாக 0 ஆயிரும். இது 0 ஆச்சுன்னா இதுவும் 0 ஆயிரும். கரெக்டாக, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, இங்கே 0 ஆச்சுன்னா வெறும் இந்த டேர்ம் மட்டும்தான். ஓகேவா, இது 0 ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே இது 0 ஆச்சுன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, அப்போ இந்த மொத்த டேர்முமே நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ இது எதுவுமே வராது இந்த இடத்துல. ஃபைன். இப்போ நம்ம ஃபைனலில் எப்படி எழுதலாம்னா V is equal to Vm Im cos 5 by 2. கரெக்டா, by 2. இதுதான் நம்மளோட பவர். இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல்லாக நீட்டாக எழுதுறேன், நல்லா கவனிங்க. ஐ மீன் கண்டினியூஷன் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கிடையாது, இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பவர் ஃபேக்டர் வந்து பார்த்துட்டோம்னா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ஃபைனலாக. ஸோ பவர் P is equal to Vm Im divided by 2 into cos 5. கரெக்டா, ஸோ இதை நான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். எப்படின்னா Vm Im இதை வந்து பார்த்துட்டோம்னா √2 into √2ன்னு எழுதிக்கலாமா, வேல்யூ மாற போகிறது கிடையாது இல்லைப்பா.
இப்படி இருக்கும் கரெக்டா. அப்போ P is equal to இதை ரெண்டா பிரிச்சிடலாமா, Vm divided by root 2 into Im divided by root 2 இது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே இந்த ஃபார்முலா தெரியும். Vm divided by root 2 நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம், VRMS அப்படின்னு எழுதிக்கலாம். Im divided by root 2 IRMS peak current அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா cos phi. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம 2-3 கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். ஓகேப்பா. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பியூர்லி ரெசிஸ்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா வேவ் எப்படி இருக்கும், பியூர்லி ரெசிஸ்டிவ்க்கு வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு தே ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். கரெக்டாக வோல்டேஜ் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். அப்போ தே ஆர் போத் ஆர் இன் ஃபேஸ். இன் ஃபேஸ்னா என்ன அர்த்தம், phi is equal to 0. அப்போ இந்த இடத்துல phi ஃபேஸ் ஆங்கிளே உங்களுக்கு கிடையாது, phi is equal to 0. அதை கொண்டு வந்து இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா therefore average power is equal to VRMS IRMS cos 0. cos 0 is nothing but 1. ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், average power is equal to VRMS into IRMS. ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்தது இண்டக்டிவாவோ கெப்பாசிட்டிவா இருந்தா என்ன அர்த்தம் உங்களுக்கு, அது நல்லாவே தெரியும். பை வந்து பார்த்துட்டோம்னா ஒன்று ப்ளஸ் பை பை 2 இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் பை பை 2. எது போட்டாலும் ஒன்றும் மாற போகிறது கிடையாது இந்த இடத்துல. கரெக்டா. ஸோ ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் இந்த என்னத்தில் போடுவீங்க, VRMS இன்டூ IRMS இன்டூ காஸ் வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ் பை பை 2 இல்லாட்டி மைனஸ் பை பை 2. எது போட்டாலுமே காஸ் பை பை 2ஓட வேல்யூ 0, மொத்த வேல்யூ 0. அப்போ ஆவரேஜ் பவர் ஃபார் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டருக்கு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0. ஓகேவா. ரெசிஸ்டருக்கு வந்து ஆவரேஜ் பவர் இருக்கு, இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆவரேஜ் பவர் கம்ப்ளீட்லி 0. சரிப்பா, தனித்தனியா சொல்லிட்டீங்க, ஒருத்தவங்களுக்கு இருக்கு 2 பேத்துக்கு இல்லைன்ட்டீங்க. அப்போ ஆர்எல்சி மொத்தமா வேற ஒன்று வச்சிருக்கிறீங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, தெரியும்ல. பை இஸ் ஈக்குவல் டு நீங்க என்ன போடுவீங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் XL மைனஸ் XC டிவைடட் பை Z போடுவீங்க. கரெக்டா. இதுதான் 5 வேல்யூ. இதை அப்படியே ஆவரேஜ் வேல்யூல போட போறீங்க, அவ்வளவுதான். ஸோ P average is equal to VRMS IRMS into cos 5 வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், cos 5 வர இடத்துல cos of இந்த வேல்யூ அப்படியே போட்டுருவீங்களா, என்ன வரும், XL minus XC divided by Z. இது வரைக்கும் ஓகேவா. இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னா RLC ல ரெசனன்ஸ் அப்ப என்ன ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. தனித்தனியா பார்த்துட்டோம், ஆறு தனியா எல்சி தனியா பார்த்தாச்சு, ஆர்எல்சி ஒட்டுக்காவும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5வது கண்டிஷன் என்னன்னா ஆர்எல்சியில ரெசனன்ஸ் அப்ப என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்எல்சியில ரெசனன்ஸ் அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரெசனன்ஸ் எப்போ நடக்கும், XL is equal to XC. கரெக்டா. இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து ஆவரேஜ் பவர்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும், VRMS இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா IRMS இன்டூ காஸ் ஆஃப், உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும், XL XCயும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இது ஃபுல்லா 0 ஆயிரும். கரெக்டா. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு XL மைனஸ் XL வருமா, ஏன்னா XLம் XCயும் ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா XL போட்டீங்கன்னா 0 ஆயிரும். 0 டிவைடட் பை Z is 0, cos 0 is 1. அப்போ இங்க என்ன வரும்னா VRMS into IRMS. அப்போ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா RLC வந்து பார்த்துட்டோம்னா ரெசனன்ஸ்ல இட் ஆல்சோ பிஹேவ்ஸ் as a purely resistive. யோசிச்சு பாருங்களேன், பியூர்லி ரெசிஸ்டிவ்க்கு ஆவரேஜ் பவர் என்ன கிடைச்சிச்சோ அதே தான் வந்து பார்த்துட்டோம்னா RLC ரெசனன்ஸ் அப்ப கிடைக்குது. ஓகேவா. ரெசனன்ஸ் இல்லாதப்ப வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வேற வேல்யூ XL XCக்கெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டோம்னா வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல போடுறப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்த்துட்டோம்னா இந்த பவருக்கு ரொம்ப 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 முக்கியம், கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்காங்க. அடுத்து நான் சொல்ல போறது என்னன்னா ஷார்ப்னஸ் ஆஃப் டியூனிங் அண்ட் பேண்ட்வித். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் வேவ் லென்த் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வருது. யோசிச்சு பாருங்க, நீங்களே ரேடியோ வந்து டியூன் பண்றீங்க, ரேடியோ டியூன் பண்றப்போ உங்களுக்கு ஒரு சிக்னலா வருது, எல்லா சிக்னலுமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பிக் FM 95 FM ரேடியோ மிர்ச்சி சூரியன் FM எல்லாமே வருது. பட் ஆனால் அதை நான் பக்காவா டியூன் பண்ணி எனக்கு தேவையானதை மட்டும் எடுக்கணும். அப்படி எனக்கு தேவையானதை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருக்கணும். அந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருக்கணும் அப்படின்னா பேண்ட்வித் கம்மியா இருக்கணும். அப்ப இதை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இப்ப நம்ம அடுத்த இதுலயே அப்படியே தான் கண்டினியூ பண்ண போறேன். இதெல்லாம் ஒரே வீடியோவே நான் போட்டுடலான்னு இருக்கேன். ஓகேவா. ஃபைன். கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா முடிச்சிடலாம் சீக்கிரமா. ஓகே.
இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஷார்ப்னஸ் ஆஃப் டியூனிங். ஒரு ரேடியோ இல்லை நீங்கள் ஒரு டிவி டியூன் பண்ணுறீங்க, அந்த டியூனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், அது எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பேண்ட்வித்தில் சிக்னல்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஒமேகாலேருந்து ஒமேகா டேஷ் வரைக்கும் சிக்னல்ஸ், இவ்வளோ சிக்னல்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வந்துட்டு இருக்கு. அதில் எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டோம்னா ஒமேகா நாட் அப்படிங்கிற இந்த சிக்னலை தான் நான் கேட்க போகிறேன். அப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன இருக்கும், கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமமாக இருக்குமா, கரண்ட் மேக்ஸிமமாக இருக்குமா. ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா இங்கே ஐ நாட்னு எடுத்துக்கலாமா, கரண்ட் ஐ நாட்னு எடுத்துக்கலாமா. ஸோ இதுதான். ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நான் கேட்க போகிறேன். இப்படி இருக்கும் இந்த கர்வ் ஆக்சுவலாக. ஓகேவா, ஃபைன். இப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இதோட ஹாஃப் அப்படிங்கிறது இங்கே வருமா, இந்த பாயிண்ட் வருமா, ஹாஃப். ஸோ ஐ நாட் இது அப்படின்னா அப்போ இந்த ஐ நாட்டோட பவர் வந்து பார்த்துட்டோம்னா என்னவாப்பா இருக்கும் இந்த இடத்துல, பவரோட ஃபார்ம்ல நீங்கள் என்ன போடுவீங்க, ஹாஃப் ஆஃப் என்ன வேல்யூ வருது, முன்னாடி நம்ம பார்த்து வச்சுருந்தோம்ல. ஸோ பவர் எனக்கு இங்கே என்ன வரும், இங்கே நீங்கள் போடுறப்போ ஐ நாட் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு வருமா. ஐ நாட் ஸ்கொயர் ஏன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்லப்பா, இன்ட்டு ஆர், இது தெரியும்ல. பி இஸ் ஈக்குவல் டு விஐ, ஐ வர இடத்துல வந்து பார்த்துட்டீங்க, வி வர இடத்துல நீங்கள் ஐஆர் போட்டிங்கன்னா, வி வர இடத்துல ஐஆர் போடல, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் தானே. ஸோ இது நான் போடுறப்ப என்ன கிடைக்கும், பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் கிடைக்கும். சின்ஸ் இது மேக்ஸிமம் கரண்ட் அப்படிங்கிறதுனால பி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஐ நாட் ஸ்கொயர் ஆர்னு போட்டிருக்கேன். ஓகே ஃபைன், இது கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிப்பா, இதோட ஹாஃப் ஆஃப் த வேல்யூ என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம் நம்ம 50%. இது ஹாஃப் ஆஃப் வேல்யூ இங்கே எடுத்துக்கலாமா. இதை நான் இந்த இடத்துல கரண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்னோட கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இது ஐ டேஷ்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி போடுவீங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஐ டேஷ் ஸ்கொயர் ஆர் அப்படின்னு வருமா. இது ஆக்சுவலாக எது, இந்த பீக் வேல்யூவோட பாதி, இந்த பீக் வேல்யூவோட பாதி. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் பவர். இது மேக்ஸிமம் பவரா, இதான மேக்ஸிமம் பவர், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பவர். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதுறேன்னு பாருங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்காங்கப்பா. இந்த இடத்துல எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் பவர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா, அப்போ இந்த இடத்துல ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ எப்படி நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாம், ஹாஃப் ஆஃப் த பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஐ டேஷ் ஸ்கொயர் ஆர், இந்த இடத்துல மிட் பாயிண்ட் 50% அந்த ஃப்ரீக்வன்சியில் இங்கே. அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பீக் வேல்யூவில் நீங்கள் எப்படி போடுவீங்க அந்த இதை. ஸோ பீக் வேல்யூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சிருந்துச்சு, ஐ நாட் ஸ்கொயர் ஆர். கரெக்டா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். எனக்கு தேவை ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்னப்பா கிடைக்கும், இது ஸ்கொயர்ப்பா. ஸோ ஐ நாட் போடுறப்ப எனக்கு என்ன வரும், ஐ டேஷ் டிவைடட் பை √2 கிடைக்குமா, இந்த வேல்யூ. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா. இப்போ ஐ நாட் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு பாருங்க, இதுதான் நடுவில் இருக்கிறதா நான் கேட்கக்கூடிய சிக்னல். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த சிக்னல் நல்லா பார்த்துட்டு வாங்க, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் டக்குன்னு வந்து பார்த்துட்டோம்னா புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க, இந்த ஹாஃபுக்கு மேலே இருக்கிற சிக்னல் கரெக்டா. ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா கேட்குற சவுண்ட் எல்லாமே எந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் கேட்கும்னு பார்த்துட்டோம்னா half of the maximum பவருக்கு மேல இருக்கிற எல்லா ஃப்ரீக்வன்சியுமே எனக்கு கேட்கும். which means எனக்கு தேவையானது இதைத்தான் நான் கேட்கணும். பட் ஆனா சின்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு half of the பவருக்கு மேல இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சியும் எனக்கு கேட்கும். அப்போ நீங்க இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே எனக்கு கேட்கும்ல, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு சில டைம்ல வந்து பார்த்துட்டோம்னா தேவைப்படும், ஒரு சில டைம்ல வேண்டான்னு தோணும். ஓகேவா, அது என்னங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். ஒரு சில டைம்ல தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிறது இந்த பீக் வேல்யூ, உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிறது இந்த பீக் வேல்யூ. பட் ஆனா எனக்கு என்னன்னா இதுவும் சேர்ந்து கேக்குது, இடையில கிராஸ் டாக் வந்து பார்த்துட்டோம்னா நிறைய வருது, அது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா தான் இந்த ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, எனக்கு வந்து half ஆஃப் த பவருக்கு வந்து பார்த்துட்டோம்னா எல்லாமே மேல இருக்கு. ஸோ அப்போ அதுவும் எனக்கு கேட்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவீங்க, அன்வான்ட் நாய்ஸ்ன்னு சொல்லுவீங்களா. அப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அன்வான்ட் நாய்ஸ், எனக்கு தேவையில்லை. உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் பேசணும்னு நினைச்சிட்டு கால் பண்ணீங்க, பட் ஆனா இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே இன்டர்ஃபியர் ஆகுது. ஓகேவா, சரி அடுத்தது பார்க்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிஷியன் வந்து பார்த்துட்டோம்னா
இது ஒரு கன்சர்ட் லைவ் கன்சர்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க மியூசிஷியன் வந்து பார்த்துட்டோம்னா பாடிட்டு இருக்காரு. அவர் பக்கத்திலேயே உட்காந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தபலா இந்த மாதிரி நிறைய அது ஃப்ளூட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நடுவில் இருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா அந்த சிங்கரோட வாய்ஸ், இந்த சைடில் இந்த இந்த இது நான் சொன்னேன்ல, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்னதுன்னா ஒன்று வந்து ஃப்ளூட்டுன்னு வச்சுக்கலாம், ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா தபலான்னு வச்சுக்கலாம், ஒன்று வந்து ட்ரம்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் ஒன்று நாதஸ்வரம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், போன கண்டிஷன்ல நம்ம யோசிச்ச மாதிரி எனக்கு வெறும் இதை மட்டும் கேட்டா போதும், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நீங்க விட முடியுமா? எனக்கு இந்த இடத்துல இதுவும் தேவை. இங்க வந்து பார்த்துட்டோம்னா இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா வாண்டட் மியூசிக், வாண்டட். ஏன்னா நீங்க அதை மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் எதுவுமே உங்களுக்கு கேட்காம போயிடும். ஸோ இட் இஸ் கால்ட் as அன் வாண்டட் மியூசிக். அப்போ நீங்க முடிவு பண்ண முடியாது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இனி நம்ம டியூனிங்ல தான் பார்க்க முடியும். புரிஞ்சா? அப்போ 50% பவருக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு காதுக்கு கேட்குது அப்படின்னா எல்லாமே நீங்க வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ அதைத்தான் நம்ம எப்படி டியூன் பண்ணி கரெக்டா பிரிச்சு எடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெளிவா பாருங்க. ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருந்தோமா? ஸோ பீக் பவர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ இருந்துச்சு? I0 ஸ்கொயர் ஆர். கரெக்டா? இதோட ஹாஃப் தானே வந்து பார்த்துட்டோம்னா, இதோட ஹாஃப் I0 ஸ்கொயர் ஆரோட ஹாஃப் தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இது ஐ டேஷ் ஸ்கொயர் ஆர். இதிலிருந்து கிடைச்ச வேல்யூ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டும் ஸ்கொயர் ஆர் ஆர் கேன்சல் ஆயிரும். which is nothing but I0 is equal to என்ன பவர் இந்த இடத்துல? I dash, sorry, I dash is equal to I0 divided by root. கரெக்டா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எப்படி இருந்துச்சு? கிராஃப் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இது வந்து எனக்கு தேவையான இப்போதைக்கு இதான் வந்து பார்த்துட்டோம்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு சைட்ல எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நிறைய ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சு. இதுல எது வேணும் வேண்டாங்கிறத நம்ம இன்னி முடிவு பண்ணணும். இது எல்லாமே இதுல எதெல்லாம் கேட்கும், எதெல்லாம் இந்த 50%க்கு மேல இருக்கோ இது எல்லாமே எனக்கு கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? இது எப்படி இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்றது? எனக்கு வந்து கரெக்டா என் ஃப்ரெண்டு பேசுறது மட்டும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா ஆர்எல்சியில் இசட் வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். இசட்னா என்னது? இம்பீடன்ஸா? அப்போ என்ன ஆகும்? ஐ இஸ் ஈக்குவல் டு உனக்கு நல்லாவே தெரியும் விஎம் டிவைடட் பை இசட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இசட்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாக கரண்டோட வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேக்ஸிமம் போகுமா? அப்போ இங்கே என்ன ஆகும்னா இதே கர்வ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சேம் கர்வ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. கரண்ட் எனக்கு அதிகமாகுது இல்லை? அப்போ கரண்ட் எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்படி எனக்கு அதிகமாகுது. அப்ப நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, பேண்ட்வித் நல்லா இருந்தா அப்ப இந்த இடத்துல வந்து பாத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்ப இதே ஏதோ சைடுல இத்தனுண்டு நான் போட்டு காமிக்கிறேன், அதை மட்டும் தனியா இப்படி இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இங்க இத்தனை ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சு, இதுக்கு பேர் தான்ப்பா பேண்ட்வித். எவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ் என்னால் அகாமடேட் பண்ண முடியுதோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித். அப்போ பேண்ட்வித் அதிகமாக இருக்கிறப்போ நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் உள்ள கலந்துருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தேவையில்லாத அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இசட்டோட வேல்யூவை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா கரண்ட் அதிகமாகும். கரண்ட் அதிகமாகிறப்போ பேண்ட்வித் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சிரும். அப்போ யோசிச்சு பாருங்க, இது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. எனக்கு இந்த இடத்துல மிஞ்சி போனால் வந்து பார்த்துட்டோம் ஒன்றும் அப்படி என்னமோ தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பேண்ட்வித் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ டெலிஃபோனிக் கம்யூனிகேஷன்ல வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல பேண்ட்வித் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மியா இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ பேண்ட்வித் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷார்ப்னஸ் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப அதிகம். கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துட்டு வாங்கப்பா, ரொம்ப முக்கியமான டாபிக் இது. பாருங்க, இதுக்கு நான் மேக்ஸிமம் பவர் நான் போடுறேன். இருங்கப்பா, இதையும் நான் டெலீட் பண்ணிட்டு தான் அழிச்சிட்டு தான் போட்டேன். அப்போதான் கொஞ்சம் கிளியரா வரும் போல. ஏன்னா இது கொஞ்சம் புரிய வைக்கிறது வந்து தெளிவா இது பண்ணணும். இந்த டேப்லெட்டில் வரைகிறது சாக் பீஸ் அண்ட் போர்டு இல்லை மார்க்கர் இருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருந்துச்சு. கரெக்டாப்பா? இப்படி இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வந்துச்சா? 50% எனக்கு இங்கே வந்துச்சு. இது வந்து பார்த்துட்டோம்னா பீக் வேல்யூ. இது வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் பவர் 100% இருந்துச்சு. அப்போ எனக்கு நடுவில் இருந்த இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா மெயின் ஃப்ரீக்வன்சி. எனக்கு இது கேட்க வேண்டியது. ஓகேவா? இது கூட சேர்ந்துட்டு வந்து பார்த்துட்டோம்னா 2-3 அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸும் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எப்படியும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கேட்டு தான் தீரும். 50%க்கு மேலே இருக்கிறது எல்லாம் இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிக்கும். 50%க்கு மேலே இருக்கிறது
இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான், ஒன்று ஒரு இது பண்ணும். பட் ஆனால் எனக்கு இங்கே பாருங்க இது இருக்கு பார்த்தீங்களா, அப்போ எனக்கு இது கூட சேர்ந்து இந்த ரெட்டு கூட சேர்ந்து இதுவும் சேர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணேன், இசட் வேல்யூவை குறைச்சி கரண்ட் வேல்யூவை நான் அதிகம் பண்ணேன். அப்போ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கிராஃப் கிடச்சிச்சு. கரெக்டாக நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்படி கரண்டோட வேல்யூ மேக்ஸிமம் ஆச்சு. இப்போ இதோட 50% எங்க வரும், இங்க வருமா 50%. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த 50%ல யாராச்சும் இந்த 50%க்கு மேல யாராச்சும் இருக்காங்களா? யாருமே கிடையாது. இங்க எக்ஸ்ட்ரா பேண்ட்வித் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்கு. அதுதான் நீ உன் ஃப்ரெண்டு கூட பேசுறது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸை குறைப்பாங்க. அப்போ அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸ் குறைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், இசட்டோட வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா நீங்க பயங்கரமா கம்மி பண்ணணும். ஃபைன். ஸோ இசட்டோட வேல்யூ நீங்க பயங்கரமா கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸை செட் பண்ணணும். ரெசனன்ஸ்னா என்ன, XL is equal to XC போட்டு வந்து பார்த்துட்டோம்னா அதை 0 பண்ணிடணும். கரெக்டா? இப்படிதானே வரும் உங்களுக்கு. ஸோ I is equal to VM divided by root of R square plus XL minus XC இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் செட் பண்ணோம்னா இது 0 ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆரோட வேல்யூ நீங்க குறைக்க வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கரண்ட் வில் அட்டைன் மேக்ஸிமம் வேல்யூ போக போக எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், பேண்ட்வித் வந்து சின்னதாகும். பேண்ட்வித் சின்னதாகிறப்போ ஆல்ரெடி நம்பர் ஆஃப் அகாமடேட்டட் ஃப்ரீக்வன்சிஸ் குறைஞ்சிரும். பாருங்க இந்த பேண்ட்வித்ல எத்தனை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா இந்த பேண்ட்வித்ல வந்து பார்த்துட்டீங்க ஃப்ரீக்வன்சிஸ் ஒண்ணுமே கிடையாது. அதுவும் 50%க்கு மேல சுத்தமா கிடையாது. இங்கேனாச்சும் ஒரு கோடு இந்த இடத்துல சேர்ந்து வருது, இதுக்கு மேல போறப்ப சுத்தமா கிடையாது. இப்போ இது வரைக்கும் ஓகேவா? வாட் இஸ் ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எப்படி சிக்னல் வந்து எனக்கு ஆம்பிளிஃபை பண்ணி எந்த இடத்துல ஸ்பீக்கரை நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் சவுண்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த ஷார்ப்னஸ் ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்துட்டோம்னா ஆர் எல் சி இந்த சர்க்கியூட் இருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு எப்பவும் போல தெரிஞ்சது தான். இதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே போகிற வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா விஆர்னு வச்சுருப்போம். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு இசட்னு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ இங்கேயெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், விஎல், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா விசின்னு இருக்கும். ஃபைன். ஸோ இந்த விஎலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன போடுவீங்க, ஒமேகா எல்னு போடுவீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை ஒமேகா சின்னு போடுவீங்க கெப்பாசிட்டருக்கு. கரெக்ட்? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், விஆர் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு உங்களுக்கு இந்த வேல்யூலாம் இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு நியூமரிக்கல் இந்த இடத்துல நானாக வந்து பார்த்துட்டோம்னா இங்கே போட்டு நான் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளைடு வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 5 வோல்ட் பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணுறேன். 5 வோல்ட் பேட்டரியில் இது வந்து எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா 1 ஆம்பியர் கரண்ட்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நானாக இங்கே எடுத்துக்கிறேன். 5 வோல்ட் பேட்டரிப்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா கொடுக்குது. அந்த 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே இது எல்லாத்து வழியாகவும் போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? இங்கே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வழியாக வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, V is equal to அந்த இடத்துல என்ன போடுவீங்க, I into ஆர்னு போடுவீங்களா இந்த இடத்துல. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், ஐ வந்து பார்த்துட்டோம்னா 1 இன்டூ ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூ எடுத்திருக்கீங்களோ அந்த வேல்யூ. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா 1 இன்டூ ஆர் வோல்ட் அப்படின்னு கிடைக்குமா, வோல்ட். இது எவ்வளோ வோல்ட்டோ அந்த இது கிடைக்கும். ஓகே ஃபைன், இதை இப்போதைக்கு விட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இண்டக்டர் வழியாக போகிறப்ப என்னென்னலாம் ஆகும், இண்டக்டரில் என்ன இருக்குது, ஒமேகா இருக்குது, எல் இருக்கு. இது மூலியமா வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஒமேகா எல், ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒமேகாவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன போடுவீங்க, 2 பை எஃப் இன்டூ எல்லுலாம் நீங்கள் போடுவீங்க. இதில் இப்போ வேல்யூ எல்லாம் நம்ம போடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மொத்தமாக இது வந்து 5 ஹென்ரின்னு வச்சுக்கலாம். இண்டக்டன்ஸ் வந்து 5 ஹென்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 ஹென்ரியை நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி, இது வந்து பார்த்துட்டோம்னா 500 வரும். 500 ரேடியன் பர் செகண்ட் ஃப்ரீக்வன்சி, ரேடியன் per செகண்ட் இப்படி இருக்கு. இப்போ இதை வச்சு நீங்கள் வோல்டேஜ் கண்டுபிடிங்க. இப்போ இது தேவையில்லை, டைரெக்டாக ஒமேகா கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் இது வோல்டேஜ் போடணும் அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு எவ்வளோப்பா வரும், இங்கே வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ இன்டூ ஒமேகா எல் தானே, வி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எக்ஸ்எல்பா, ஐ இன்டூ எக்ஸ்எல் தானே, இப்படி தானே வரும். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ எக்ஸ்எல்.
அதில் வந்து பார்த்துட்டோம்னா ஐ இன்டூ எக்ஸலுக்கு பதிலாக ஒமேகா எல். ஸோ இப்போ ஒமேகா எல் வந்து பார்த்துட்டோம்னா தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஐ வந்து 1 ஆம்பியர் கரண்ட் தான், ஏன்னா சீரிஸ் வழியாக வந்து எவ்வளோ கரண்ட் போகுதோ அதானே எல்லாத்து வழியாகவும் போகும், கரெக்டாக? ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஒமேகா வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. அண்ட் எல் வந்து பார்த்துட்டோம்னா 5 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் போட்டேன்னா 2500 வோல்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா கெப்பாசிட்டருக்கும் என்ன வருங்கிறத பார்க்கலாம். கன்ஃபார்மாக கெப்பாசிட்டருக்கு கம்மியாக தான் வரும், ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் என்னது V is equal to 1 divided by omega c அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், V is equal to I into XC அப்படின்னு எனக்கு வரும், கரெக்டா? I வந்து 1 ஆம்பியர் கரண்ட், ஒமேகா வந்து பார்த்துட்டோம்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம்னா 5 ஃபேரட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், சரியா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓவராலாக இங்கே நீங்கள் போடுறப்போ இங்கே ரெசிப்ரோக்கல்ல வேற உங்களுக்கு இருக்கா, அதை வேற நான் போட மறந்துட்டு பாரு, XC இது வந்து ரெசிப்ரோக்கல்ல இருக்கு. அப்போ கன்ஃபார்மாக நம்பர் பயங்கரமாக சின்னதாயிருமா. நான் எவ்வளோன்னு போட விரும்பலப்பா, இந்த இடத்துல இப்படி நான் போட்டுக்கிறேன் 2500 வோல்ட் 1 டிவைடட் பை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இது ரெசிஸ்டருக்கும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கெப்பாசிட்டருக்கும் வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. அதாவது நான் கொடுக்குற 5 வோல்ட்டை விட இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த இது வந்து பார்த்துட்டோம்னா எங்கள் வோல்டேஜ் பயங்கரமாக ஆம்பிளிஃபை ஆகுது. இண்டக்டர் பக்கத்தில் வந்து பார்த்துட்டோம்னா அக்ராஸ் இண்டக்டர் த வோல்டேஜ் இன்க்ரீசஸ் டிராஸ்டிக்கலி. நான் கொடுத்தது 5, பட் ஆனால் எனக்கு இங்கே வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா 2500. அப்போது நீங்கள் எப்போவுமே இந்த இடத்துல நீங்கள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஹையஸ்ட் ஷார்ப்னஸ் வித் நல்ல லவுட்னஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா உங்களால் அந்த டியூனிங்கை வந்து பார்த்துட்டோம்னா பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சா எந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இப்போ இது எப்பவுமே டிஃபால்ட் தான், இந்த நம்பரை மாற்றினா எனக்கு இங்கே மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபால்ட். ஸ்பீக்கர் ஷுட் ஆல்வேஸ் பி கனெக்டட் அக்ராஸ் இண்டக்டர், பிகாஸ் ஏன்னா இண்டக்டருக்கு தான் வந்து பார்த்துட்டோம்னா வோல்டேஜ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஃபைன், இது வரைக்கும் ஓகேவா? இப்போ பாருங்க, அப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலால இங்க குவாலிட்டி ஃபேக்டர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா நீங்க என்ன போட்டீங்க, வோல்டேஜ் அக்ராஸ் எல்ஆர்சி டிவைடட் பை அப்ளைடு வோல்டேஜ் தானே போட்டீங்க, கரெக்டா? சரி, இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் எல்ஆர்சி, எல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஏன்னா எல் தான் இந்த இடத்துல அதிகம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 2500 வோல்ட் டிவைடட் பை நான் அப்ளை பண்ணது வெறும் 5 வோல்ட். அப்போ இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், 500 வோல்ட் கிடைக்குதா? ஸோ த குவாலிட்டி ஃபேக்டர், இது வோல்ட் கேன்சல் ஆகிருப்போம், யூனிட் கிடையாது. ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் வந்து பார்த்துட்டோம்னா 500. இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எதுக்கு போடலாம், கெப்பாசிட்டருக்கும் நீங்கள் போடலாம். கெப்பாசிட்டருக்கு போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கம்மியாக தான் வரும், ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அப்படி போடுறப்போ யாருக்கு இந்த இடத்துல குவாலிட்டி ஃபேக்டர் அதிகம், அக்ராஸ் இண்டக்டர் தான் குவாலிட்டி ஃபேக்டர் அதிகம். புரிஞ்சா? உங்களுக்கே தெரியும் 5 வோல்ட் கொடுக்குறப்ப 2500 வோல்ட் வருது, குவாலிட்டி ஃபேக்டரும் வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு தான் அதிகம். அப்போ ஆப்வியஸாக அந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து எனக்கு ஆடியோ வந்து நல்லா கேட்கும் வித் பக்கா கிளியரன்ஸோட. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சரிண்ணா இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஷார்ப்னஸ் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள் தான்ப்பா, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த இது நம்ம எடுத்திருக்கோம், கரெக்டாக? எனக்கு தேவையான டிசையர்டு ஃப்ரீக்வன்சி நடுவில் எனக்கு கேட்காது, கரெக்டாக? இது பட் ஆனால் எனக்கு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வித்துன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் பேண்ட் வித்துன்னு ஒன்று இருக்குமா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா பேண்ட் வித், இது வந்து பார்த்துட்டோம்னா டெல் ஒமேகான்னு வச்சுக்கலாம். அப்போது எனக்கு ஷார்ப்னஸ் ஆஃப் டியூனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே நீங்கள் என்னென்னலாம் வந்து பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க. இங்கே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டியூன்டு ஃப்ரீக்வன்சி என்னதுப்பா, எனக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி இங்கே நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இது தானே. ஸோ அது ஆப்ரேட்டட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், ஒமேகா நாட் டிவைடட் பை டெல் ஒமேகான்னு போட்டுக்கலாமா? ஸோ நீங்கள் ஷார்ப்னஸ் இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் வச்சும் கண்டுபிடிக்கலாம். குவாலிட்டி ஃபேக்டர் தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா, 1 டிவைடட் பை ஆர் இன்டூ ரூட் ஆஃப் எல் பை சி. இதெல்லாம் முன்னாடியே நம்ம இது முன்னாடியே கண்டுபிடிச்சோன்னா இது நம்ம இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றானுங்க, பேண்ட்வித் கம்மியாக எனக்கு ஷார்ப்னஸ் அதிகமாகும். பேண்ட்வித் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஷார்ப்னஸ் அதிகமாகும். ஷார்ப்னஸ் அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு குவாலிட்டி ஆஃப் ஆடியோ கிளியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா?
ஈவன் தோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் இதில் முக்கியமான எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ குவாலிட்டி ஃபேக்டர், பவர் ஃபேக்டர், ஷார்ப்னஸ் ஆஃப் டியூனிங், பேண்ட்வித் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக எனக்காக பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெசனில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு இது மட்டும்தான், லைக் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பார்த்துட்டு லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. So until it's bye from your Prem Kiran. Thank you very much for watching W2's Academy Prem Kiran channel. Thank you.